ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் வர்ற பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களோட உண்மையான வாசகங்களை இங்கே சாமி முன்னாடி சொல்கிறாங்க. அவங்களுக்கு இறைவனால் என்ன முடிஞ்சுது அப்படின்றத நீங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் முடியுன்றதுக்கு இவங்க ஒரு நல்ல சாட்சியாக அமைவாங்க. மேடம், உங்கள் பேர்? புவனேஸ்வரி. உங்கள் பேர் சார்? லோகேஷ். பாப்பா? தங்கச்சி பாப்பாவா? அது மாமா பொண்ணு. அது சரி. நீங்கள் எத்தனை வருஷமாக மேடம் கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? 4 வருஷமாக வந்திருக்கீங்க. உங்கள் வீடு மணலியில் இருக்குது. சார் எங்கே வேலை செய்கிறாரு? ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த 4 வருஷமாக நீங்கள் வரும்போது முதல்ல வரும்போது யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? யூடியூப்பில் பார்த்து வந்தீங்க. இப்போ அந்த யூடியூப்பில் பார்த்து வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கடவுள் முடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுடைய பேட்டியை வந்து மற்றவங்க இந்த யூடியூப் மூலியமாக பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல சாட்சியாக அமைவீங்க. மேடம், இப்போ முதல்ல வந்தோடனே உங்களுக்கு என்ன வேலை முடிஞ்சுது? பையனுக்கு வேலை கிடச்சிது. எங்கே? அதான் ஏர்போர்ட்டில் வேலை கிடச்சிது இல்லையா? வேலைக்காக வந்து 9 நாள் சுற்றுனீங்க, அபிஷேகம் பண்ணிங்க, நல்லபடியாக அவனுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் வேலை கிடச்சிது. இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காரு. எத்தனை வருஷமாக சார் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க? 1.5 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. இதுக்கப்புறமா திருப்பியும் வந்தீங்க ஒரு விஷயம் வேணும்னு. அது எதுக்காக வந்தீங்க? பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. பத்திரிக்கை வச்சிங்க, கடவுளையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, நல்லபடியாக இடம் முடிஞ்சது. பொண்ணு இப்போ எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ரெட்டேரியில் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். மாப்பிள்ளை எங்கே ஒர்க் பண்ணுறாரு? வீல்ஸ் இந்தியாவில் வேலை பண்ணுறாரு. பொண்ணு வேலைக்கு போகிறாளா? தங்கச்சி வேலைக்கு போகிறாங்களா? எங்கே போகிறாங்க? ஐடி கம்பெனியில் போகிறாங்க. இது ஒவ்வொன்றும் அவளுக்கு வேலைக்கு வரும்போது அம்மா வந்தாங்க, அவளுக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. அதுவும் அந்த 9 நாள் சுற்றதுக்கு அப்புறம் அவளும் வந்தால் கூட நான் அவளுக்கும் நல்லபடியாக ஒரு வேலையும் கிடச்சிது, திருமணமும் ஆயிடுச்சு. இப்போ அவளுக்கு ஏதாவது விசேஷம் இருக்குங்களா? கன்சீவாக இருக்காங்க. எத்தனை மாதம் இப்போது? 8 மாதம். இப்போ நல்லபடியாக ஒரு கிருஷ்ணர் வந்து பிறக்கட்டும். இப்போ ராமநவமி 6ஆம் தேதி வருது. அதில் எல்லோரும் குழந்தை சாவடியாக தான் நாங்கள் எடுக்கிறோம். எல்லோரும் அதில் போயிட்டு வராங்க. நல்லபடியாக பிரசவம் ஆகுது. நீங்களும் முடிஞ்சு அவள் வர முடியாது. அவள் சாயங்காலம் வந்து இங்கே கொடி எடுத்து இந்த ஊஞ்சல் வந்து சுற்றும் போது கடவுளை சுற்றின மாதிரி ஆகிடும். நீங்கள் முடிஞ்சதுன்னா யாராவது ஒருத்தர் உங்களதில் அவளுக்காக வேண்டி யாராவது ஒருத்தர் போகலாம் கூட. போயிட்டு கொடி எடுத்துகிட்டு போய் சாமியை சுற்றிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அவருக்கு வேலை கிடச்சிருக்கு, பொண்ணுக்கு வந்து வேலை கிடச்சிது, அப்புறம் கல்யாணமும் ஆச்சு பொண்ணுக்கு. இப்போ பொண்ணுக்கு வந்து முழுவாது இருக்கிறா அப்படின்றது கரெக்டாக ஒன்று மாற்றி ஒன்று நீங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வாரம் விடாமல் வருவீங்க, உங்களை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் 9 நாள் வரீங்க, அபிஷேகம் பண்ணுறீங்க, சந்தோஷமாக சாமிகிட்ட வேண்டிகிட்டு போகிறீங்க. அது நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் உங்களுடைய மாலைகள்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக மாலைகளை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்காக வந்து ஒரு அமௌண்ட்டை சாமிக்கு மாலைக்காக கொடுத்துட்டு போவீங்க. இந்த ஒவ்வொரு விஷயமும் மாலையோடைய கடவுளுடைய சந்தோஷத்தில் ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டு வராரு. இப்போ அவருக்கு ப்ரமோஷன் வேணும்னு கேட்குறீங்க. அதுவும் நல்லபடியாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அமைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். சாமிகிட்ட நல்லா வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. நீங்கள் ராமநவமிக்கு போகும்போது அவனுக்கும் சேர்த்து வேண்டிக்குங்க. 2 விஷயம் நடக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவனுக்கும் ஒரு வாழ்க்கை செட்டில் ஆகும். இதுக்கெல்லாம் இவர் வந்து அப்போவும் நீங்கள் வந்து பேட்டி கொடுக்க தான் போகிறீங்க. சந்தோஷமான விஷயம் இது. இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கோயில் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மையான வார்த்தைகள். இவங்களும் யூடியூப் பார்த்து வந்து தான் இங்கே பல விஷயங்கள் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. நீங்கள் இதை பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சி நீங்களும் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உண்மையான பக்தியோடு நம்ம இறைவனை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ரொம்ப நன்றி. இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.